ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கலங்கை செல்வம். அதாவது வந்து சுந்தர் பிச்சைக்கு விபூதி அடித்த அம்பானி அப்படின்னா வந்து எப்படா சுந்தர் பிச்சை வந்து அம்பானியால் நெருங்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மைதாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வச்சு விபூதி அடிச்சிட்டார். அதாவது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விளம்பரம், அதாவது வந்து நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியோ ஒரு மூவியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இடையில வர விளம்பரம், அதாவது வந்து யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, கூகுள்லேயும் சரி, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இடையில வந்த அந்த விளம்பரம், அந்த விளம்பரத்துக்கு உண்டான வருவாயை வந்து சிறு வணிகர்கள், இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து தன்னோட ப்ராஜெக்டை வந்து நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஏடை வந்து ரன் பண்ணுவாங்க. அதாவது வந்து கூகுள்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, அவங்க வந்து ஏடை ரன் பண்ணுவாங்க. அதாவது வந்து குறிப்பிட்ட லொக்கேஷன், அதாவது வந்து ஒரு சென்னை லொக்கேஷனு, ஒரு தமிழ்நாடு லொக்கேஷனு, அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற கிராமம், இதில் டார்கெட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உலகத்தில் இப்போ ஜியோ சினிமா வந்து தடம் பதிச்சிருச்சு. ஜியோ வந்து தடம் பதிச்சிருச்சு. எப்படி தடம் பதிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ மற்றவங்க வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு 1000 பார்வைக்கு, அதாவது ஒரு 1000 பேர்த்த நீங்கள் அந்த விளம்பரத்தை இப்போ நான் இருக்கேன், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 1000 பேரை நான் பார்க்க வைக்கணும், ஒரு 10,000 பேரை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1000 ரூபாய் 1000 பேர்த்துக்கு 100 ரூபா கட்டுறேன் அப்படின்னா, இதே வந்து ஜியோ சினிமா 1000 ரூபாய்க்கு 40 ரூபா கட்டினா போதும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நான் அங்கே போவேனா இல்லை இவரை தேடி போவேனா, முகேஷ் அம்பானியை தேடி போவேனா, இவங்க தேடி போமா, இதுக்கும் லைவில், அதாவது வந்து ஐபிஎல் ஃபுல்லாக நடக்கிற அந்த லைவ் ஃபுல்லாமே நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் வேறு ஆஃபர் வேறு கொடுக்குறாரு. இதில் வந்து அம்பானி என்ன பண்ணுறாருன்னா ஆஃபர் வேறு கொடுக்குறாரு. எல்லாம் அதிர்ச்சியில் மிரண்டு போயிருக்காங்க. ஏன்னா அம்பானி ஒரு விஷயத்தை பண்ண போகிறாரு அப்படின்னா மற்ற எல்லா நிறுவனமும் காலி பண்ணிடுவார். அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது. ஏன்னா குறைஞ்ச சேவையில் வந்து நான் நிறைஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறப்ப இப்போ வந்து அதிர்ச்சியான இருக்கிறவர் 4 பேர் இருக்காங்க. இந்தியாவுக்குள்ளார வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் 4 பேர் வந்து இப்போ அது ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. இதில் கூகுள் சுந்தர் பிச்சை 3 பேர் இருக்காங்க. கூகுள் சுந்தர் பிச்சை மார்க்கோட ஃபேஸ்புக்கும் மெட்டா இன்ஸ்டாகிராமும் வந்து அடுத்து எக்ஸ் வலைதளம், எலான் மஸ்கோட எக்ஸ் வலைதளம், இவங்க 3 பேருமே வந்து இப்போ அதிர்ச்சியில் இருக்காங்க. இந்தியாவில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இவங்களால் வந்து கால் தடம் பதிச்சாலும் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இவர் 1000 பேர்த்துக்கு இவர் வந்து 40 ரூபா கட்டினா போதுங்கிறாங்க. இவங்க அதே 1000 ரூபாய்க்கு 100 ரூபா கட்டணும்னு சொல்கிறாங்க. இப்போ 60 ரூபா வந்து சிறிய வணிகர்களுக்கு வந்து அது லாஸ் தான். அந்த 60 ரூபா வந்து அவங்களுக்கு லாஸ் தான். ஸோ அதனால் வந்து சிறிய வணிகர்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அம்பானி நோக்கி தான் வந்து போகிறாங்க. காரணம் வந்து அவர் கொடுக்குற வந்து பேக்கேஜிங் சிஸ்டத்தில் வந்து 1000 பார்வைக்கு 40 ரூபா அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு இதுக்கும் வந்து அதிகரிக்குது. இப்போ 1000 பேர்த்துக்கு வந்து 40 ரூபா அப்படிங்கிறாரு. 10,000 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபா பேக்கிங், அதாவது வந்து 10,000 அது வந்து ஆஃபர் மாதிரி, அதாவது வந்து 350 ரூபா குறையும், 350 ரூபா மாதிரி வரும். 1000 பேர்த்துக்கு 35 ரூபா அப்படின்னா 10,000 பேர்த்துக்கு வந்து 350 ரூபா. 1,00,000 பேர்த்துக்கு 3,500 ரூபா. இந்த ரேஞ்சில் வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. ஸோ வந்து அப்போ வந்து சிறிய வணிகர்கள் ஃபுல்லாகவே வந்து அம்பானி நோக்கி தான் வந்து போகிறாங்க. அதனால் வந்து ஐபிஎல் ஃபுல்லாகவே, ஏன்னா இவர் தான் வந்து அவரோட ஆப்பு, அவரோட நெட்வொர்க்கு எல்லாமே வந்து சேட்டலைட் பவர் ஃபுல்லாகவே வச்சுருக்காரு, இந்தியா ஃபுல்லாகவே வச்சுருக்காரு. ஸோ இவரை வந்து நெருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து விபூதி அடிச்சிட்டாரு. யாருக்குன்னா வந்து சுந்தர் பிச்சைக்கு. ஸோ வந்து இது ஒரு சூப்பரான டாப்பிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து இப்போ போயிட்டுருக்கு. கரண்ட்டில் வந்து இந்த விஷயம் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஐபிஎல் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஐபிஎல்லே பண்ணலாமா இல்லை நெக்ஸ்ட் ஐபிஎல்லேருந்து இதை ரன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.